புதன் உச்சமாகிறது சில லக்னத்துக்கு நல்லது கிடையாது. அது எந்தெந்த லக்னங்கிறத பார்ப்போம். செவ்வாயோட மேசம் விருச்சகம் லக்னத்துக்கு புதன் உச்சமாக கூடாது. சந்திரனோட கர்க்கடக லக்னத்துக்கு புதன் உச்சமாக கூடாது. சுக்கிரனோட துலாம் லக்னத்துக்கு புதன் உச்சமாக கூடாது. குருவோட தனுஷ் மீனம் லக்னத்துக்கு புதன் உச்சமாக கூடாது. சனியோட கும்ப லக்னத்துக்கு புதன் உச்சமாக கூடாது. மேசம், விருச்சகம், கர்க்கடகம், துலாம், தனுஷ், மீனம், கும்பம் இந்த 7 லக்னத்துக்கும் புதன் உச்சமாக கூடாது. மேச லக்னத்துக்கு புதன் பிரதான அவயோக கிரகமா வருவாரு. இந்த லக்னத்துக்கு புதன் ருண ரோக சத்துருஸ்தான அதிபதியாகவும் 3ஆம் அதிபதியாகவும் வருவாரு. இந்த லக்னத்துக்கு புதன் உச்சமாகிற பாவகம் பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவகத்திலே உச்சமாவாரு. இந்த லக்னத்துக்கு 6ஆம் பாவகத்திலே உச்சமாகிற புதன் கடன், நோய், எதிரி இந்த நெகட்டிவ் விஷயங்களெல்லாம் கடுமையா செய்வாரு. அது மட்டும் இல்லாம லக்னாதிபதி செவ்வாய்க்கு புதன் சத்ரு வேற. ஸோ மேச லக்னத்துக்கு புதன் உச்சமாக கூடாது. சந்திரனோட கர்க்கடக லக்னத்துக்கு புதன் 3ஆம் அதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் வருவாரு. இந்த லக்னத்தோட அதிபதி சந்திரனை புதன் சத்ருவா நினைப்பாரு. இந்த கர்க்கடக லக்னத்துக்கு விரையாதிபதி புதன் கடுமையான அலைச்சல், செலவு, ஊரை விட்டு போறது, தலைமறைவு வாழ்க்கை இந்த மாதிரி அமைப்புகளை தரக்கூடியவர். அவர் போய் 3ஆம் பாவகத்துல உச்சமாகிறது நல்லது கிடையாது. சுக்கிரனோட துலாம் லக்னத்துக்கு புதன் ஃப்ரெண்டா வருவாரு, பாக்கியாதிபதியா வருவாரு. ஆனா அதே சமயம் துர்ஸ்தான விரையாதிபதியா வருவாரு. விரையாதிபதி புதன் விரயஸ்தானத்திலே உச்சமாகிறது நல்ல விஷயம் கிடையாது. அதுவும் பாக்கியாதிபதி விரயத்துல உச்சமானா பாக்கியஸ்தான பலன்களும் அடிபடும். விரயஸ்தானத்துல புதன் உச்சமா இருக்கிறதுனால கடுமையான அலைச்சல், கட்டுப்பாடு இல்லாத செலவு, தலைமறைவு வாழ்க்கை இந்த மாதிரி விஷயங்களையும் கூட புதன் கொடுத்துரும். ஸோ துலாம் லக்னத்துக்கு புதன் லக்ன யோகரா இருந்தாலுமே அவர் விரயஸ்தானத்துல உச்சமாக கூடாது. செவ்வாயோட விருச்சக லக்னத்துக்கு புதன் பிரதான அவயோகர். இந்த லக்னத்துக்கு புதன் அஷ்டமாதிபதியாகவும் வருவாரு, லாபாதிபதியாகவும் வருவாரு. லாபஸ்தானத்துல புதன் இந்த விருச்சக லக்னத்துக்கு உச்சமாகிறது நல்லது தானேன்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு கணக்கு போடுறீங்கன்னு அர்த்தம். இந்த லக்னத்துக்கு புதன் லாபஸ்தானத்துல உச்சமானாலும் அஷ்டமஸ்தான பலன்களை தான் தூக்கலா செய்வாரு. அது மட்டும் இல்லாம செவ்வாய்க்கு பிரதான சத்ரு வேற. ஸோ இந்த லக்னத்துக்கு லாபஸ்தானத்துல உச்சமாகிற புதன் அஷ்டமஸ்தான நெகட்டிவ் பலன்களையும் தூக்கலா செய்வார். குருவோட தனுஷ் லக்னத்துக்கு புதன் 7ஆம் அதிபதியாகவும் வருவாரு, 10ஆம் அதிபதியாகவும் வருவாரு. இந்த லக்ன அதிபதி குருவுக்கு புதன் சத்ரு வேற. அது மட்டும் இல்லாம 7ஆம் பாவகத்துல புதன் கேந்திராதிபத்திய தோஷம், மாரகாதிபத்தியம், பாதகாதிபத்தியம்னு ஒரு 3 நெகட்டிவான விஷயங்களை வச்சிருக்காரு. ஸோ இந்த லக்னத்துக்கு 10ஆம் பாவகத்துல உச்சமாகிற புதன் மாரகாதிபத்திய பலன், பாதகாதிபத்திய பலன், கேந்திராதிபத்திய தோஷ பலன் இதெல்லாம் தூக்கலா செய்வாரு. அதனால இந்த குருவோட தனுசு லக்னத்துக்கு புதன் உச்சமாக கூடாது. தொழில்ஸ்தான அதிபதி புதன் தொழில்ஸ்தானத்துல உச்சமாகிறது நல்ல விஷயம் தானே நினைச்சீங்கன்னா பலன் அங்க தவற வாய்ப்பு இருக்கு. ஒரு லக்னத்தோட 7ஆம் அதிபதி உச்சமாகாம இருக்கிறது நல்லது. சனியோட கும்ப லக்னத்துக்கு புதன் அதிர்ஷ்டத்தை குறிக்கிற 5ஆம் அதிபதியா வருவாரு. இந்த லக்னத்தோட அதிபதி சனிக்கு புதன் ஃப்ரெண்ட். ஆனா இந்த 5ஆம் அதிபதி புதன் இங்க அஷ்டமாதிபதியாகவும் வருவாரு. இந்த லக்னத்துக்கு புதன் உச்சமாகிறது அஷ்டமஸ்தானத்திலே உச்சமாவாரு. ஸோ இந்த லக்னத்துக்கு புதன் ஃப்ரெண்டா இருந்தாலும் லக்ன யோகரா இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்துல போய் உச்சமானார்னா அஷ்டமஸ்தான நெகட்டிவ் பலன்களை தான் தூக்கலா செய்வாரு. அதனால கும்ப லக்னத்துக்கு புதன் அஷ்டமஸ்தானத்துல உச்சமாக கூடாது. குருவோட மீன லக்னத்துக்கு புதன் சுகஸ்தான அதிபதியா வருவாரு, 7ஆம் அதிபதியா வருவாரு. இந்த லக்னத்துக்கு புதன் உச்சமாகிற பாவம் 7ஆம் பாவகத்துல உச்சமாவாரு. இந்த லக்னத்துக்கு புதன் கேந்திராதிபத்திய தோஷம், மாரகாதிபத்தியம், பாதகாதிபத்தியம்னு 3 நெகட்டிவான விஷயங்கள் வச்சிருக்கிறதுனால 7ஆம் பாவகத்துல உச்சமாக கூடாது. மீன லக்னத்துக்கு 7ல உச்சமாகிற புதன் தசா அல்லது புத்தியில நெகட்டிவ் பலன்களை தருவாரு. ஸோ மீன லக்னத்துக்கு புதன் உச்சமாக கூடாது.